நாங்கள் டிடி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பர்த்டே? ஓகே, உங்களை 19வது பர்த்டேக்காக கேக் அண்ட் கிஃப்ட் எல்லாம் சர்ப்ரைஸாக தந்துருக்காங்க. எல்லாம் யார் தந்திருப்பாங்க? அம்மா தரல, அண்ணாவும் தர இல்லை. இல்லை, ஃபெமிலி தர இல்லை. இது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு இந்த கிஃப்ட். அண்ணா இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா உங்களுக்கு? கார்ட் ஷேப்பில் வந்துருக்கு தானே கேக். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கலாம் தானே. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கேக்கை வாங்குங்க. கேக்கை வாங்கிட்டு யார் தந்திருப்பாங்கன்னு ஒரு கேக்கு யார் தந்திருப்பாங்க? அண்ணா தர இல்லையே. 19வது பர்த்டேன்னு சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸ் சொன்னாங்க. நான் சொன்னதானே கார்ட் ஷேப்பில் கேக் இருக்குன்னு சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்ட் தந்துருக்கலாம் தானே. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எங்கே இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்? இல்லைங்களே, இருக்காங்க. அவங்க தந்துருக்கலாம் தானே. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சர்ப்ரைஸ் தானே, சொல்லி போட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க யார் தந்திருப்பாங்கன்னு. பிடிச்சிருக்கா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு. இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா அனுப்ப. அண்ணா நாங்கள் அண்ணாண்டே சொல்லிடுவோம் நேரத்துக்கு. அண்ணா தருங்க. நாங்கள் சும்மா சொன்ன வெளிநாடு. ஆனால் ஸ்ரீலங்காவுக்குள்ள இருந்தால் இந்த கிஃப்ட் செய்ய சொல்லி வந்தது. மச்சார் செய்ய சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சது தானே செஞ்சுருக்காங்க. அப்போ யார் செஞ்சுருப்பாங்க? பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கலாம். அவர் எங்கே இருக்காரு? இல்லை, அவரும் தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் வந்துருக்கு. அண்ணா இல்லை. அண்ணா எங்கே இருக்காரு? எந்த நாட்டில்? பேர் பேர் என்ன? இல்லை, அந்த பேரில் இருந்து எங்களுக்கு. சரி, மிக்கி ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் கொண்டு வந்திருக்கு. அதையும் வாங்குங்க. யாருன்னு கெஸ் பண்ணீங்களா? நீ மிக்கி கொண்டு போயிடும். மிக்கி கொண்டு போயிரு. அண்ணா செய்ய யார் தந்திருப்பாங்க? அதாவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஒன்றா செய்ய சொன்னாங்க. யார் தந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு பிடிச்சபடியாக தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. மச்சாள் இல்லை. சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க? ஒரு அண்ணா தானே இருக்காரு. மட்டும் என்ன செஞ்சிருக்கலாம் தானே. அது எப்படி சொல்லுவீங்க? வாய்ப்பு இல்லைன்னு. நாட்டில் இருந்தாலும் செஞ்சிருக்கலாம் தானே. நாங்கள் சர்ப்ரைஸாக தானே உங்களுக்கு வந்திருக்கோம்.
கடைசியாக ஒரு தடவை சொல்லட்டா, சொல்லுங்க யாருன்னு. சரி ஓகே, கொடுங்க சாக்லேட் பாஸ்கெட். சரி, உங்களுக்கான ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட். உங்களுக்கு டிடி சர்ப்ரைஸ் தெரியும் சார், உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஓப்பன் பண்ணி பாருங்க. இருக்கு, அதை வீடியோ காட்டுங்க பிரேமு. உங்களுக்காக நாங்கள் எங்களோட டிடி சர்ப்ரைஸ் டெலிவரி சார் ஃப்ரீயாக தந்த கிஃப்ட். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா எப்படி சர்ப்ரைஸ் வருமெண்டு? உங்களுக்கு பிடிக்குமென்ற வழியாக தான் இந்த சர்ப்ரைஸ் செய்ய சொன்னாங்க. மற்ற இன்னும் ஒன்று சொன்னாங்க, அவங்க தான் செய்தோம்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா அவங்கள்ட்ட இருந்து இந்த சர்ப்ரைஸ் வருமெண்டு? எங்கள்கிட்ட அடிக்கடி சொன்னாங்க இந்த விஷயத்தை. இல்லை, நாங்கள் சொன்னதா நீ அண்ணா அண்ணின்னு சொன்னால் உடனே சொல்லியிருப்போம். வந்த உடனே அண்ணா அண்ணி சரி 2 பேரும் செய்ய. நாங்கள் சொல்லிய யார்கிட்ட சர்ப்ரைஸ் வந்தேன்? நாங்கள் சொல்கிறேன்டா சர்ப்ரைஸ் இல்லையே. செஞ்சிருக்க மாட்டா? உங்களோட லவர்கிட்ட இருந்தால் எங்களுக்கு கோல் வந்துச்சு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லி. உங்களை அவ்வளோ லவ் தான் இவ்வளோ கிஃப்ட் தந்தாங்க. இதுக்கு யார் தந்தன்னு சொல்லி கடைசியாக இருக்கா சொல்லுங்க. சரி ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யார் தந்தன்னு சொல்லுங்க. முன் பக்கமாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க, வீடியோ காட்டுங்க. சொந்த மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்த மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லம்மா. சொத்தை சேர்த்து வைக்கிறது நீங்க எதிர்பார்க்கறீங்க. குடும்பத்துல எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் போட்டு அவங்க தான் உங்களுக்கு இந்த 19 பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி எங்களை தொடர்பு கொண்டவங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதில் ஒரு கவிதை போட்டிருக்காங்க, அது முக்கியமான வீடியோவுக்கு நீங்கள் வாசிக்கணும். உங்களோட அண்ணி சார்பில் இந்த கவிதையை போட்டிருக்காங்க. நினைக்காதது எதுவும் நினைப்பில்லை, பாசத்தில் என்றுமே பிரிவு என்பதே கிடையாது. என்னுடைய மகனுக்கு நிகரான சின்ன அத்தான் தன்சியன் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்து பக்கத்துல நிக்காங்க அண்ணா, பக்கத்துல இல்லை. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த அன்பை போலவே தேங்க்யூ மட்டும்தானே எதிர்பார்த்து வருமாண்டி. உங்களோட அண்ணி தான் இதெல்லாம் செய்ய சொன்னது எங்கள்கிட்ட. உங்களோட அண்ணாவும் சேர்ந்து அதோட சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, நாங்களும் டிடி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ்க பல்லாண்டுன்னு சொல்லி நாங்கள் சொந்தங்கிறது தங்க மாதிரி எவ்வளோ அவ்வளோ சந்தோஷம்.